அடுத்ததாக நாம் 47வது அதிகாரத்துக்கு செல்வோம். 47வது அதிகாரம் யோசேப்புடைய நிர்வாகத் திறமை, அவனுடைய ஆளுமை, அவன் எவ்வளமாக ஒரு அந்நிய நாட்டிலே உயர்ந்த பதவிக்கு வந்தான் என்பதை மட்டும் சொல்லாமல், அவன் எவ்வளமான உயர்ந்த விதமான நிர்வாகத் திறமையை வெளிப்படுத்தினான் என்பதையும் காட்டுகிறது. ஒருமுறை ஒரு அறிஞர் இந்த 47ஆம் அதிகாரத்தை குறித்து சொல்லும்போது இவ்விடமான ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டது எனக்கு ஞாபகத்து வருகிறது. அது என்னவென்றால், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான வங்கி நிர்வாக முறை அல்லது பேங்கிங் சிஸ்டத்தை இந்த 47வது அதிகாரத்தில் எகிப்து நாட்டிலே யோசேப்பு முதலாக அறிமுகப்படுத்தினார் என்று சொன்னார். ஏன்னா பஞ்சகாலத்தை நிர்வகிப்பதற்கு தானியங்களை வாங்கி வைத்து கொண்டு மக்களுக்கு தேவையான போது அதை கொடுத்த அந்த ஒரு முறையை பேங்கிங் சிஸ்டத்தோடு ஒப்பிட்டு ஒருவர் பேசினார். அதை அப்படி ஒரு கருத்தை நாம் ஏற்றுக்கொள்வதனால் தவறொன்றுமில்லை. இன்றைக்கி நாம் பணத்தை பேங்கில் வைக்கிறோம், அன்றைக்கு பொருட்களை வைத்தார்கள். இன்றைக்கும் சில வேளை நகை போன்ற உயர் மதிப்புள்ள பொருட்களை நாம் பேங்கில் வைக்கின்றோம் அல்லவா, அதே ஒரு முறைத்தான் அதை யோசேப்பு அறிமுகப்படுத்தினதாக சொல்லுகின்றார்கள். அது சரியாகவும் இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. சரி, இந்த அதிகாரத்தை நாம் மேலும் பார்க்கும்போது ஒரு சில வசனங்களை நாம் படிப்போம். யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்பொழுது கோசேன் நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரர்கள் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். பார்வோன் அவனுடைய சகோதரர் நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமின்றி, கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதான் இருக்கிறது, உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசே நாட்டில் குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன் இடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்திலுள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசே நாட்டிலே குடியேறலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதுக்கு தலைவராக வைக்கலாம் என்றார். ஆகவே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை 5 பேரை தேர்ந்தெடுத்து, மூத்தவர்களாக இருக்கலாம் அல்லது திறமையுடையவர்களாக இருக்கலாம். ஏன் 5 பேரை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கான விளக்கம் இல்லை. ஆகவே அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வோம். அது அவனுடைய சாய்ஸாக, அவனுடைய விருப்பமாக ஏற்றுக்கொள்வோம். அல்லது இப்படி கூட அவன் செய்திருக்கலாம். தன்னுடைய தந்தையுடைய 2 அதாவது ராகேல், லேயாள் 2 பேருடைய பிள்ளைகளையும் ரெப்ரசன்ட் பண்ணுவதற்காக கூட அப்படி செய்திருக்கலாம். அப்படி அழைத்து சென்று 5 பேரை அங்கே அறிமுகப்படுத்தி பார்வோன் அவர்களோடு ஒரு சில கேள்விகளை கேட்டு தெளிவு பெற்ற பின்பு அவருடைய கோரிக்கையான கோசேன் பகுதியிலே குடியிருப்பதற்கு அனுமதியும் கொடுக்கின்றார். மேலும் அவர்களுடைய திறமையான சகோதரர்களுக்கு வேலை வாய்ப்பு, அது கூட ஒரு பெரிய அருமைதான் இல்லை, அரசவை ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கான அனுமதியையும் கொடுக்கின்றார். அதாவது விரும்பினால் அதையும் சாய்ஸாகத்தான் கொடுக்கிறார். யோசேப்பு தான் அதை தீர்மானிக்க வேண்டும் என்கிற அதையும் கொடுக்கின்றார். அவனமாக அந்த அனுமதியை பெறுகிறார்கள். அதன் பின்பு 7ஆம் வசனம், பின்பு யோசேப்பு தன் தகப்பனாய் யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவரை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். இதில் ஒரு முக்கியமான ஒன்றை சொல்கிறாங்க. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதத்துடைய ஒரு நிறைவேறுதல் என்று. ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமை 12ஆம் அதிகாரத்தில் அழைத்த போது என்ன சொன்னார்? உன் வம்சத்துக்குள் பூமி எங்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். உனக்குள் அதுபோல் உன்னுடைய சந்ததிக்குள் என்று. ஆகவே அந்த ஆசீர்வாதத்துடைய அந்த வாக்குத்தத்தத்தின் ஒரு நிறைவேறுதலாக கூட இது வருகிறது என்று சொல்கிறாங்க. எப்படி என்றால், இங்கே ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்த ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறான்.
ரொம்ப முக்கியமானது, பார்வோனை ஆஸ்வதிக்கிறான். பார்வோன் என்று அன்றைக்கு இருந்த உலக நாடுகளிலே வல்லரசாக இருந்த நாடு. இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் உலக வல்லரசாக கருதப்படுவது போல அன்றைய காலத்தில் எகிப்து வல்லரசாக இருந்தது. அந்த நாட்டின் மாமன்னனை, பேரரசனை யாக்கோபு ஆஸ்வதிக்கிறார் என்றால் ஒரு கேள்வி எழுகிறது, யார் பெரியவர்? பார்வோன் பெரியவரா, யாக்கோபு பெரியவரா? பைபிளிலே ஒரு கொள்கை உண்டு, சிறியவன் பெரியவனினாலே ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோட்பாடு பைபிளில் இருக்கிறது. ஆகவே அந்த வசனத்துக்கு இணங்க நாம் பார்ப்போமானால், இங்கே பார்வோனை யாக்கோபு ஆசீர்வதித்தது பார்வோனை விட யாக்கோபு பெரியவன் என்பதை காட்டுகிறது. பார்வோனை விட யாக்கோபு பெரியவன் என்பதை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அங்கேயும் ஒரு உரையாடல் நடக்கிறது. 8ஆம் வசனம், பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசை சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். ஒருவேளை இப்படி கூட கேட்டுக்கலாம், நீர் என்னை ஆசீர்வதித்தீரே, உம்முடைய வயது என்ன? அந்த கோணத்திலும் கேட்டுக்கலாம். அப்போ தான் அவனுக்கு தெரிய வருகிறது. ஏன்னா அவனுக்கு தோணியிருக்கும், இந்த ஆள் நான் தான் இல்லை ராஜா, என்ன இவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆசீர்வதித்தபடினால வயதை கேட்குறான். இவன் 130 வயசுன்னு சொன்னோன்னா பார்வோன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் வயதின் அடிப்படையில், ஒருவேளை பதவியிலே பார்வோன் மூத்தவனாக இருந்தாலும் வயதின் அடிப்படையிலே இப்போது யாக்கோபு மூத்தவனாக இருக்கின்றான். ஆகவே அதை ஒருவேளை சரிபார்ப்பதுக்காக கூட பார்வோன் கேட்டிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் மன்னன் அல்லவா, அவனுக்கும் அறிவு உண்டு. அப்போது அவர் சொல்ல, நான் யாக்கோபு, நான் பரதேசே சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். அப்படின்னா இதுவரை இப்போ 130வது வருஷத்தில் அவன் இங்கே வந்திருக்கின்றான். இந்த 130 வருஷத்தில் அவன் மீண்டும் சொல்கிறான், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சம் சஞ்சலம் உள்ளதாக இருக்கிறது. அது காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் ஈசாக்குடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போமானால், அவர்களுடைய வாழ்க்கையை விட அதிக துன்பத்தை அனுபவித்தவன் யாக்கோபு. ஆபிரகாமுக்கு துன்பமே இல்லை என்றில்லை, ஈசாக்கு துன்பமே இல்லை என்றில்லை. ஆனால் இந்த 3 பேரில் அதிகமான சஞ்சலத்தையும் துன்பத்தையும் கடின உழைப்பையும் போட்டது இந்த யாக்கோபு. அதனால்தான் ஒருவேளை தன்னுடைய மூதாதையரோடு ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம். தாத்தாவோடு தன்னுடைய தந்தையோடு ஒப்பிட்டு பார்த்தபோது அவனுடைய வாழ்வு மிக கடினமாக இருந்ததுனால அவன் சொல்கிறான், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சம் சஞ்சலமுள்ளதாக இருக்கிறது. அவையில் பரதீசாய் சஞ்சரித்து என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்துவிட்டவில்லை. அப்போது இவ்வளவு துன்பத்தை அனுபவித்தேன், ஆனால் என்னுடைய மூதாதையருடைய வயதுக்கு அது எட்டலை. காரணம் என்னென்னா, ஆபிரகாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார், ஈசாக்கு 180 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதோடு ஒப்பிடும்போது இவருடைய வயது மிக கம்மியாக இருக்கிறது. அதையும் அவர் சொல்கிறார், என்னுடைய மூதாதையர் என்னுடைய தந்தையோடு என்னுடைய தாத்தாவோடு ஒப்பிடும்போது அந்த வயதும் கம்மியாக இருக்கிறது. ஆனால் இந்த குறைந்த வயதிலே நான் அதிக துன்பத்தை பட்டேன் என்பதையும் சொல்கிறார். அதன் பின்பு பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரிக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். சிலர் கேட்பாங்க, அங்கே கோசேனில் தானே அனுமதி கேட்டாங்க, ஏன் இங்கே ராமசேஸில் அனுமதி கொடுத்தார் என்று சொல்லுவாங்க. பலர் சொல்வது கோசே நாட்டிற்கு ராமசேஸ் என்கிற இன்னொரு பெயரும் உண்டு என்று ஒரு கருத்து இருக்கிறது. வேறு சிலர் சொல்வது கோசே நாட்டை மோசே இந்த நூல்களை எழுதிய காலத்திலே ராமசேஸ் என்று அழைத்தார்கள், ஆகவே அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். எப்படி இருந்தாலும் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு சிறிய பிராந்தியத்தை சிலர் குறிப்பிட்டு பேசுவாங்க, சில வேளை அந்த பெரிய பிராந்தியத்தை குறிப்பிட்டு பேசுவாங்க. ரெண்டும் ஒன்றைத்தான் குறிக்கும். இப்போ யாழ்ப்பாணம் என்று சொன்னாலும் ஒன்று தான், இலங்கை என்று சொன்னாலும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகவே இவைகளெல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த ராமசேஸை குறித்து இன்னொரு கருத்தை நாம் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது சில அறிஞர்கள் சொல்வது, ராமசேஸ் என்கிற ஒரு பார்வோன் இருந்தார். ஒரு பார்வோனுடைய பேர் ராமசேஸ் என்று முடியும். ஆகவே அந்த பார்வோனோடு ஒப்பிட்டு இந்த பெயரை குறிப்பிடும்போது அது ஆண்டு கணக்கிலே ஒரு பெருத்த வேறுபாடை காட்டுகிறது. அதாவது யாக்கோபு குடியிருந்த காலத்துக்கு பின்பு அவன் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க.
அப்படியானால் இது எப்படி பொருந்தும் என்று சிலர் கேட்பார்கள். இதில் எந்த பிரச்சனை இல்லை. இதற்கு அறிஞர்கள் முன்வைக்கிற கருத்து என்னவென்றால், கோசேன் நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ராமசேஸ் என்கிற பெயரும் இருந்திருக்கலாம். பல வேளைகளிலே இடங்களின் பேரிலே மக்கள் அழைக்கப்படுவது உண்டு. ஏனென்றால் ராமசேஸ் என்பதனுடைய பொருள் ரா உருவாக்கிய இடம். ரா என்றால் சூரிய கடவுள். ஆகவே சூரிய கடவுள் உருவாக்கிய இடம் என்றுதான் பொருள். ஆகவே கோசேன் என்கிற பகுதியில் அரண்மனைக்கு பக்கத்தில் இந்த ராமசேஸ் என்கிற இடம் இருந்திருக்க வேண்டும். பிற்காலத்தில் வந்த ஒரு பார்வோன் அந்த இடத்தின் பெயரை தன் பெயராக கொண்டிருக்கலாம். இப்போது கேள்வி எழலாம், இடத்தின் பெயரை மனிதர்கள் சூட்டுவார்களா? அப்படி ஒரு வழக்கம் உண்டு, இன்றைக்கும் இருக்கிறது. உதாரணமாக கன்னியாகுமரி என்பது ஒரு இடத்துடைய பெயர். ஆனால் பல பெண்கள் இன்றைக்கும் கன்னியாகுமரி என்கிற பெயரை வைப்பார்கள். அதுபோல் சிதம்பரம் என்று சொல்வார்கள். சிதம்பரம் நடராஜ கோயில் என்று சொல்வார்கள். சிதம்பரத்திலே நடராஜ கோயில் இருக்கிறது. பல மனிதர்கள், ஆண்கள், பெண்கள் கன்னியாகுமரி என்கிற பெயரை வைப்பார்கள், ஆண்கள் சிதம்பரம் என்கிற பெயரை வைப்பார்கள். ஆக இடத்தின் பெயரிலே மனிதனுடைய பெயர் சூட்டப்படுவது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. ஆகவே கோசேன் என்கிற பகுதிக்கு ராமசேஸ் என்கிற இன்னொரு பெயரும் இருக்குமானால், பிற்காலத்தில் வந்த ஒரு பார்வோன் அதே பெயரை தன்னுடைய பெயராக கொண்டிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆகவே இதை பெரிய ஒரு குறையாகவோ ஒரு முரண்பாடாகவோ பார்க்க வேண்டிய தேவையில்லை. அப்படி யாராவது நம்ம சொன்னால் கூட நம்ம அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது, ராமசேஸ் என்கிற இடத்தின் பெயரை ஒருவேளை அந்த பார்வோன் மன்னன் தனக்கு பிற்காலத்திலே விரும்பி சூட்டியிருக்கலாம். ஆகவே அவனுடைய பெயர் வந்தபடினாலே இது பிற்கால சரித்திரம் என்று போட்டு சரித்திரத்தை குழப்ப வேண்டிய தேவையில்லை. அப்படி இந்த தகவல் முடிந்த பின்பு 13ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய வரை உள்ள பகுதிகளிலே இந்த பஞ்சத்தை எவ்வளமாக யோசேப்பு நிர்வகித்தார் என்று வருகிறது. அவர் என்ன செய்கிறார் என்றால், முதலாவதாக மக்களிடம் ஒரு ஆணை எடுக்கிறார் பார்வோனுடைய அனுமதியோடு. என்னவென்றால், இவர்கள் விளைச்சலிலே 20% தானியங்களை, விளைச்சலில் 80% அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 5இல் ஒரு பங்கு, 20% பார்வோனுக்கு கொடுத்து விட வேண்டும். அப்படி ஒரு நடைமுறை அங்கே இருந்தது. அதாவது சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு வரி, 5/1 என்பது வரிமுறை, எகிப்தினுடைய வரிமுறை. ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த பல நாடுகளிலே ராஜாக்கள் மக்களிடமிருந்து 33% வரியை பெற்றார்களாம். அதை ஒப்பிடும்போது இந்த வரி மிக மிக குறைவு. ஏன்னா 33% வரி என்பது எங்கே இருக்கிறது, 20% வரி என்பது எங்கே இருக்கிறது. ஆகவே சில அறிஞர்கள் சொல்வது, யோசேப்பு நிர்வாகத்துறைமை உடையவன் என்பது மட்டுமல்ல, அவன் மக்கள் மீது கரிசனை உடையவனாக இருந்தான். ஆகவே அதிக வரியை கொடுக்காமலே அந்த பஞ்சத்தை நிர்வகித்தது அவனுடைய நிர்வாகத்திறமைக்கு இன்னும் வலுவான ஒரு சான்றாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த மக்கள் பஞ்சத்திலே ஆடு மாடுகளை கொடுக்கின்றார்கள், அதற்காக தானியத்தை வாங்குகின்றார்கள். பின்பு நிலத்தை கொடுக்கின்றார்கள், அதற்காக தானியத்தை பெற்று வாழ்கிறார்கள். ஒரு கட்டத்திலே தங்களையே அடிமைகளாக பார்வோனுக்கு கொடுத்து தானியத்தை வாங்கி பெற்று தங்களுடைய ஜீவனை நடத்துகிறார்கள். இப்படியாக அந்த பஞ்சகாலம் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இப்படி பஞ்சகாலம் நிர்வகிக்கப்பட்டு வந்தபோது 22ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை. அதே வசனம் மீண்டும் ஒரு இடத்துல வருகிறது. 26வது வசனம், 1/5 பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசேப்பு விட்ட கட்டளைப்படி எகிப்து தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. ஆசாரியரின் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் நீங்களாயிருந்தது. இந்த ஆசாரியருடைய நிலம் என்பது, எகிப்திலே ஆசாரியர்கள் சூரிய கடவுளுடைய வழித்தோன்றலாக கருதப்பட்டனர். மன்னன் வழித்தோன்றல் என்று கருதுகிறது உண்டு,
ஆனால் மன்னனை விட ஆசாரியர்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் சூரிய கடவுளுடைய ஆசாரியர்களாக இருந்தார்கள். இந்த ஆசாரியர்கள் மிக அதிகாரமிக்கவர்கள், அதாவது நம்ம அதிகார பீடத்தில் இருந்தவர்கள் சொல்ல முடியும். இந்த ஆசாரியர்கள் நினைத்தால் எகிப்துடைய மன்னனையே மாற்றி விடுவாங்க. பல நாடுகளில் இன்றைக்கு மதமும் அரசியலும் கடந்து குழம்புகிறது. மத தலைவர்கள் நினைத்தால் அரசியல் தலைவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆகவே இந்த பார்வோனும் என்ன செய்கிறார் என்றால், பஞ்சகாலத்திலே மன்னர்கள் கொடுத்த மானியத்தை ஆசாரியர்கள் கொடுத்து ஆசாரியர்களை பத்திரமாக பார்த்து கொண்டான். ஆனால் அவர்களுக்கு தானியம் கொடுத்ததுக்கு பதிலாக அவருடைய நிலத்தை வாங்கவில்லை. மற்ற மக்களிடம் நிலத்தை வாங்கினாங்க, ஆனால் ஆசாரியுடைய நிலத்தை வாங்கவில்லை. காரணம் என்னவென்றால் அவங்க நினைச்சிருக்க முடியும், ஆசாரியுடைய நிலத்தை எடுக்க போனோன்னா இவனுக்கு பதவிக்கே வெயிட் வந்துடலாம். அதில் யோசேப்பு மிக ஞானமாய் நடந்து கொண்டார். அது முக்கியம். ஏனென்றால் யோசேப்புக்கு இந்த இடத்துல யெகோவா தேவனைத்தான் வணங்கினார். ஆனால் பிற மதத்தில் உள்ள ஒரு ஆசாரியனை துன்பப்படுத்த வேண்டுங்கிற எண்ணம் அவருடைய மனதில் இல்லை. இதை நம்ம இன்றைக்கு எதில் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பிற மதங்கள் சார்ந்த மக்களோடு நாம் இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை சொல்லும்போது, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தாங்கிற நற்செய்தியை சொல்லும்போது அவருடைய மத வழிபாடுகளை தேவையில்லாமல் குறுக்கீடு செய்யக்கூடாது. அதற்கு யோசேப்பு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். அதை கிராஸ் கல்ச்சரல் இவாஞ்சலிசம்னு சொல்லுவாங்க. கிராஸ் கல்ச்சரல் இவாஞ்சலிசத்தில் பிற மதத்துடைய கோட்பாடுகளை, நம்பிக்கைகளை நாம் நேரடியாக தாக்கக்கூடாது, மறைமுகமாகவும் தாக்கக்கூடாது. உண்மையில் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும். நம்மிடம் இருக்கிற நற்செய்தியை சொல்ல வேண்டும். இதை சில மிஷன் சம்பந்தப்பட்ட கிராஸ் கல்ச்சர் மிஷன் ஊழியத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இதை அவனமாக ஒப்பிடுவது உண்டு. மாற்று மதத்தோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த வசன பகுதியை சிலர் ஒப்பிடுவாங்க. ஆகவே இந்த இடத்துல அந்த ஆசாரியர்களை குறித்து, அவருடைய நிலங்களை குறித்து எந்த விதமான இடரும் அவர்களுக்கு வராமல் பார்வோனும் பார்த்து கொண்டார், அதற்கிணங்க யோசேப்பும் பார்த்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்விடமாக அந்த சொத்துகள், நிலங்கள், ஆடு மாடுகளை வாங்கி நிர்வகித்து மிக திறமையாக அந்த பஞ்சகாலத்தை கடந்து வருகின்றார்கள். இந்த கட்டத்திலே யாக்கோபுடைய வயது 147 அடைகிறது. பல ஆண்டுகள் சென்று விட்டன. பஞ்சத்தை எல்லாம் கடந்து பஞ்சத்தை வெற்றி அடைத்து 147வது வயது வருகிறார்கள். 27ஆம் வசனத்தில் வருகிறது. அப்போது யாக்கோபு தனக்கு மரணம் அடைகிற கால சமயம் என்பதை அறிந்து தன்னுடைய மகனாகிய யோசேப்பிடம் ஒரு உறுதிமொழியை வாங்குகின்றார். அது 29ஆம் வசனம். இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரராகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மை உள்ளவனாயிரு. என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. நான் என் பிதாக்களோடே படித்து கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவளை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன், உமது சொற்படி செய்வேன் என்றான். இந்த தொடையின் கீழ் கை வைப்பது ஒரு அந்த காலத்தில் இருந்ததான ஒரு ஆணையிடுகிற வழக்கம், உறுதி கூறுகிற வழக்கமாக சொல்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த உறுதி எதற்கு என்னவென்றால், எகிப்திலே நான் இப்போது இருக்கின்றேன், இன்னும் சில காலத்திலே மரித்து போவேன். ஏனென்றால் ஆண்டவரும் ஏற்கனவே என்ன சொன்னார், நீ எகிப்திலே உன் கண்களை யோசேப்பு மூடுவான். அப்படின்னா நீ அங்கே மரணம் அடைவா என்பது அதனுடைய பொருள். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும், நான் மரிக்கும்போது என்னுடைய சரீரத்தை இந்த இடத்துல அடக்கம் பண்ணக்கூடாது, கானானிலே அடக்கம் பண்ண வேண்டும் சொன்னார். அது எதை காட்டுகிறது என்றால், யாக்கோபுடைய விசுவாசத்தை காட்டுகிறது. என்ன விசுவாசம்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்று சொன்னார் அல்லவா, இந்த தேசத்தை உனக்கு தருவேன், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை ஈசாக்கு கடைபிடித்து நம்பி வந்தார்.
அது அவருடைய மகனாகிய யாக்கோவுக்குள்ளும் அந்த விசுவாசம் இருக்கிறது. பாருங்கள், எகிப்தில் எல்லா வளமும் இருக்கிறது, இங்கே வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் சொல்கிறாங்க, இல்லை, ஆண்டவர் எங்களுக்கு தந்த இடத்துல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே தான் நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்று சொல்கிறாரு. அவனும் உறுதி கொடுக்குறான், அதன்படியே செய்வேன் என்று சொல்லி அந்த உறுதியை கொடுத்த பின்பு அந்த நிகழ்வு முடிவுக்கு வருகிறது. அங்கே அவன் கடைசி வாக்கியம், அப்பொழுது இஸ்ரவேல் கட்டில் மேல் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று வருகிறது. சிலர் அதை விளக்கும்போது தன் கையில் இருந்த கோலிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று விளக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இவனமாக அவனுடைய நம்பிக்கை, ஆண்டவர் வாக்களித்த தேசத்திலே நாங்கள் சந்ததி வாழ வேண்டும், தன்னை அடக்கம் பண்ண வேண்டும், தன்னுடைய பிதாக்களோடு படுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது, இந்த மரணத்துக்கு பின்புள்ள வாழ்வு ஒரு அமைதியான வாழ்வு, அதை தன்னுடைய மக்களோடு, தன்னுடைய குறிப்பாக வாக்களிக்கப்பட்ட சந்ததியோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. சிலர் இதை மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்ப நம்பிக்கை யாக்கோவிடம் இருந்து என்பதை விளக்குவார்கள். பொதுவாக பழைய ஏற்பாட்டு இறையிலை படிக்கும்போது சில வேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், உயிர்த்தெழுதின் நம்பிக்கை பழைய ஏற்பாட்டில் இல்லை என்று சொல்லுவாங்க. அதனால தான் சதுசேயர் சொல்லுவாங்க, மரணத்துக்கு முன்பு உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை சதுசேயர்கள் வாதித்தார்கள் என்று. ஆனால் இந்த வார்த்தைகள் அனைத்தும் மரணத்துக்கு முன்பு வாழ்க்கை உண்டு என்பதைத்தான் காட்டுகின்றன. அதனால்தான் சதுசேயர் இயேசுவிடம் மரணத்துக்கு முன்புள்ள உயிர்த்தெழுதலை குறித்து கேட்டபோது சொன்னாங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய பிதா என்று சொல்லும்போதே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னதே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை குறித்த வார்த்தை என்று ஒரு விளக்கம் உண்டு. அதை பின்னாலே நாம் இறையிலே படிக்கும்போது படித்து கொள்ளலாம். இவனமாக 47வது அதிகாரம் முடிவுக்கு வருகிறது.